டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் என்ற இந்த யூடியூபில் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்த மார்ச் மாத ராசி பலனிலே இப்பொழுது கன்னியை நாம் அதனுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு அதிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2 என்று சொல்லப்பட்ட கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழுகின்ற கன்னியா ராசிக்காரர்களே, கிரகங்களுடைய நகர்வுகளை கொண்டு முன்கூட்டியே அறிந்து அதற்கு ஏற்ப நடந்து வாழ்க்கையிலே வெற்றி கனியை பறிக்கின்ற கன்னியா ராசிக்காரர்களே, இந்த மார்ச் மாதத்திலே 10வது இடத்திலே ஒரு பாவி இருக்க வேண்டும் அல்லது பாம்பு இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அதுபோல அந்த ராகுவானது அங்கே நின்று கொண்டு பதவி மாற்றம், பணியிலே மாறுதல், பணிவிலே உயர் இடம் அடைதல் அல்லது டிரான்ஸ்ஃபர் பெறுதல், பணியிடை அவசரம் பயணம் என்பதை எல்லாம் இந்த மாதத்திலே நிகழ இருக்கிறது. குருவின் அதிசாரத்தால் 3இல் இருந்தவர் 4க்கு சென்று அவருடைய பார்வையானது உங்களுடைய தொழில் ஸ்தானத்திலே விழுவதால், வேலையிலே விழுவதால் மாணவ மணிகளுக்கு எதிர்பார்த்த மதிப்பெண்கள், அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவிகள், வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் இருப்பவர்கள் ஊருக்கு திரும்புதல் அல்லது வாழ்ந்த இடங்களை நோக்கி வருதல் போன்ற நல்ல பல காரியங்கள் இந்த மார்ச் மாதத்திலே நடக்க இருக்கிறது. செவ்வாய் 8இல் இருந்து 9ற்கு வருவதால் இவர்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்த்த ஆசைகள் முதலிலே நிறைவேறாத ஒரு சூழ்நிலையை பெற்றாலும் கூட அதற்கு பிறகு பெரும் முயற்சியின் காரணமாக அது இவர்களை எட்டும். இருந்தபோதிலும் கூட 4இல் சனி இருப்பதால் தாயாருடைய உடல் நலத்திலே ஆரோக்கியத்திலே கண்ணும் கருத்துமாய் இருந்து பீரியாடிக்கல் செக்கப் என்ற ஒரு நிலையை தொடர்ந்து தாயை கவனிக்க வேண்டும். வீடு மாற்றம் செய்யலாம், வாஸ்து மாற்றம் செய்யலாம், மேலும் வாகனங்களை செப்பனிட்டு பழுது பார்த்து நல்ல முறையிலே இயக்கலாம். இது அனைத்தும் கேதுவும் சனியும் அங்கே இருப்பதால் நடப்புக்கு வரும். சுக்கிரனின் அசைவு நகர்வு, புதனின் நகர்வு என்பது எல்லாம் முதலிலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் பிறகு உங்களுக்கு சாதகமாக வருவது, நீச்சம் பெற்ற அந்த புதன் பங்கம் பெறுவதால் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த மாதத்திலே இருப்பதால் பாதி மகிழ்ச்சி பாதி துன்பம் என்ற கலந்த கலவையை கொடுக்கின்ற இந்த மாதம் வருகின்ற முன்னேற்ற நாட்களுக்கு அடிப்படையாக இருக்கும். நீங்கள் எப்பொழுதும் விஷ்ணு சகசர நாமத்தை சொல்லி வர, பெருமாள் கோயில்களுக்கு புதன்கிழமைகளிலே சென்று நெய் தீபம் போட்டு வர, முடிந்தால் லட்சுமி கோயிலுக்கும் சென்று பரிகாரங்களை செய்து இந்த கன்னியா ராசிக்காரர்கள் மார்ச் மாதத்தை மிக எளிதாக கடத்தி விடலாம். கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் 9, 10 போன்ற அந்த மார்ச் தினங்களிலே விழிப்புடன் இருக்க வேண்டும். அன்றைய தினங்களிலே சந்திராஷ்டம் நிகழ இருப்பதால் ஷூரிட்டி கேரண்டியில் கையெழுத்து போடக்கூடாது, முக்கியமான அந்த டாக்குமெண்ட்ஸிலே கையெழுத்து போடக்கூடாது. போகும் பயணம் அதில் நீங்கள் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடோடு அன்னையின் ஆசீர்வாதத்தோடு ஆக்கப்பூர்வமான காரியங்களை தள்ளி போட்டு மௌனத்தை காத்து நிதானத்தை கடைபிடித்து இந்த கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் வெற்றி பெற வேண்டும். இதை போன்ற
மாத பலன், வருட பலன், பெயர்ச்சி பலன் கண்டுகளிக்கின்ற நீங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து அதிலே இருக்கின்ற பட்டனை அழுத்தி அண்மையில் வந்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.